பாஜகவோட நிலைப்பாடு நடுநிலையோட நிலைப்பாடு தான். ஆனா அங்க முதல்ல இருந்தே சொல்லி கொண்டு வருகிறோம், விஜய்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதிலிருந்து ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கான ஒரு இயல்பான ஒரு நோக்கத்தை எதிர்த்து எந்த இடம், எத்தனை மணிக்கு எத்தனை பேர் வருவாங்க, இப்படி எந்தவித ஒரு முழுமையான கவனம் செலுத்தாமல் அரசாங்கம் அநீதி இழைத்திருக்கிறது. விஜய்க்கு மட்டும் அநீதி இழைக்கல, அவர்களை பார்க்க வந்த தொண்டர்களுக்கும் அநீதி இழைத்திருக்கிறார். இது நாம சொல்லல, உச்ச நீதிமன்றமே அதில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ஏன் முதலமைச்சருக்கு இவ்வளவு கோபம் வருகிறது? எல்லா பழியும் தூக்கி நீங்க போடும்போது நான் கேட்கிறேன், இன்னைக்கு பேசுறீங்கல்ல, அன்னைக்கு மெரினா பீச்சில் வானூர்தி சாகச நிகழ்ச்சியில நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ 5 பேர் உயிரிழக்கிறார்கள், மனதிற்கு வேதனை. அப்ப யார் மேல பழி போடுவீங்க? எல்லாவற்றிற்கும் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நீங்க 10,000 பேர்னு சொன்ன உடனே நீங்க ஒரு கோடு போட்டு 10,000 தான் வருவேன் சொல்ல முடியாது. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். 10,000 அவங்க சொல்றாங்க. ஒருவேளை அதிகமா கூட்டம் வந்தால் காவல்துறையும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இதுல அரசு அதிகாரிகளை அப்படியே காப்பாற்றுவதற்காக, தங்கள் கட்சியை சார்ந்தவரை காப்பாற்றுவதற்காக முற்றிலுமாக ஒரு நிகழ்வை தவறாக முன்னிறுத்துகிறார் முதல்வர் அவர்கள். இது கடுமையான கண்டனத்திற்குரியது.